Hi friends, welcome to Untitled Chapter. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் Channa Chat ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் டைஜஸ்டிவ் பிஸ்கட் ரெசிபி. சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாத்துங்க. சோ இப்போ வாங்க இந்த டேஸ்டியான Channa Chat ரெசிபி எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு கப் அளவு கொண்டைக்கடலை எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ கொண்டைக்கடலை ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடயே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலெல்லாம் சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடயே போட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். போட்டுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு இதை 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், கொண்டைக்கடலை வந்து நல்லா மசியற அளவுக்கு வந்து வெந்து போகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு. இப்போ இது கரெக்டாக வந்து வெந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாகவே வந்துட்டு கொண்டைக்கடலை எல்லாமே கரைஞ்சி போயிடக்கூடாது. ஓரளவுக்கு அங்கங்கே வந்து முடுமுடுன்னு இருக்கணும். மீதியெல்லாம் வந்து நல்லா கரைஞ்ச மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வணக்கி விடலாம். இப்போது இதில் நல்லா தட்டி எடுத்து இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வணக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்குற அளவுக்கு நம்ம நல்லா இதை வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதும் இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை நம்ம வணக்கி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வணங்கி அதில் ஆயில் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. மசாலா நல்லா வணங்கினதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் பொட்டேட்டோஸும் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கொண்டைக்கடலை அதெல்லாம் வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கொண்டைக்கடலையும் இந்த இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து கொதிக்க விடலாம். இதில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இது ஓரளவுக்கு கட்டி ஆகணும். அதுக்காக நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கட்டியான போதும். இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுற இதில் வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக பச்சையாக சின்னதாக கட் பண்ண வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து தூவி விடுறேன். அடுத்ததாக கொஞ்சமாக தக்காளியும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி எல்லாம் பச்சை வெங்காயமும் தான் வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறமா கரம் மசாலா இதெல்லாம் லைட்டாக வந்து தூவி விடலாம். நம்ம மேலே அந்த போட்டிருக்கிற சாலடுக்கெல்லாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பும் வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக சேவ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஓமப்பொடி மாதிரி இருக்குல்ல, அதுவும் வந்து மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி இலை வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக என்கிட்ட கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து லைட்டாக நான் தூவி விட்டுருக்கேன். இது வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் இல்லை, கொத்தமல்லி சட்னி தான். அது கொத்தமல்லியும் கொஞ்சம் ஸ்வீட்டும் வச்ச மாதிரி ஒரு சட்னி அதுதான். ஸோ இப்போ நம்மளோட டேஸ்டியான சன்னா சாட் வந்து ரெடி ஆச்சு ஸ்ட்ரீட் ஸ்டைலில். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.